வணக்கம் நண்பர்களே, நம்மளுடைய ஜக்கம்மா காளி மந்திராலய நிலையம் சார்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய கால பைரவர் வாட்ஸ்அப் வழி மாந்திரிக பயிற்சி வகுப்பில் 28வது பாடமாக அஷ்டகர்மத்தில் ஆகர்ஷண கர்மம் பார்த்துட்டு வரோம். ஆகர்ஷண கர்மத்தில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கால பைரவருடைய ஆகர்ஷணம். இதில் பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான விஷயம், இந்த கால பைரவர் மாந்திரிக பயிற்சி வகுப்பில் நிறைய முக்கியமான விஷயங்கள் தான் இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா தேவதா ஆகர்ஷணத்தில் பார்த்திங்கன்னா காலபைரவரை மட்டும் ஆகர்ஷணம் செய்யக்கூடிய முறை தான் கொடுத்துருவேன். வேறு எந்த ஆகர்ஷண முறையும் கொடுக்கல, சரிங்களா? அதனால் காலபைரவருடைய ஆகர்ஷண முறையை நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். இந்த காலபைரவருடைய ஆகர்ஷணத்தில் பார்த்திங்கன்னா இந்த முறை பார்த்திங்கன்னா விக்கிரகங்களுக்கு, இப்போ காலபைரவருடைய சிலை நம்ம வீட்டில் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அந்த சிலைக்கு பார்த்திங்கன்னா உயிர் கொடுக்கக்கூடிய ஆவாகனம் செய்யக்கூடிய முறை தான் அதில் கொடுத்துருக்காங்க, சரிங்களா? இதுபோல் பார்த்திங்கன்னா உங்கள் வீட்டில் காலபைரவர் வச்சு வழிபாடு செய்தாலும் சரி, இல்லை பெரிய பெரிய விக்கிரகங்களுக்கு வெளியே யாராவது கேட்டாங்களும் அந்த எந்திரத்தை எழுதி நீங்கள் கொடுத்து அதை பார்த்திங்கன்னா ஆகர்ஷணம் செய்யலாம், சரிங்களா? இதில் பார்த்திங்கன்னா நாம் கொடுக்கக்கூடிய விக்கிரகம் முறைப்படி பிடிமண், கோவிலேருந்து பிடிமண் எடுத்து செஞ்சு கொடுக்கக்கூடியது. அதில் பார்த்திங்கன்னா இயந்திரம் வைக்க மாட்டோம், உரு மட்டும் கட்டி கொடுப்போம், சரிங்களா? இதில் பார்த்திங்கன்னா இப்போ காலபைரவருடைய இந்த ஆகர்ஷண முறைக்கு பார்த்திங்கன்னா அது எந்த விக்கிரகமாக இருந்தாலும், சுதையில் செஞ்சாலும் சரி, கல்லில் செஞ்சாலும் சரி, மண்ணில் செஞ்சாலும் சரி, எந்த சிலையாக இருந்தாலும் சரி, அதுக்கு ஆகர்ஷணம் செய்யணும், சரிங்களா? இதில் பார்த்திங்கன்னா தேவையான பொருள் ஒன்று எந்திரம். இப்போ இந்த எந்திரம் என்பது எப்படி எழுதணும் அப்படின்னு எந்திரத்தை பொறுத்தவரை நம்ம விக்கிரகம் இருக்குது பார்த்திங்களா, காலபைரவருடைய விக்கிரகத்துக்கு கீழே பீடம் சொல்லுவோம். பீடத்துக்கு கீழே தான் பார்த்திங்கன்னா இந்த எந்திரப்போ பீடத்துடைய அளவு என்ன அளவோ அதுக்கு தகுந்தாற் போல் அந்த பீடத்துக்கு உள்ளே அடங்கக்கூடிய அளவில் பார்த்திங்கன்னா எந்திரம் எடுத்து வச்சுக்கோங்க. அது அந்த சைஸு தகுந்தாற் போல் எந்திரத்தை நறுக்கி எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து அஷ்டகர்ம மை தான் இந்த ஆகர்ஷணம் பயன்படுத்தக்கூடிய. அடுத்து பூஜை பொருட்கள் தேங்காய், வளம், ஊதுபத்தி, சாம்பிராணி, வெற்றிலை பாக்கு, உருகட்டுவதற்கு அரளிப்பூ உதிரைப்பூ வாங்கி வச்சுக்கோங்க, சரிங்களா? இப்போ எந்திரத்தை பார்த்திங்கன்னா அந்த காலபைரவருடைய விக்கிரகத்துக்கு அடியில் பீடம் என்ன அளவோ அதுக்கு உள்ளே அடங்குற அளவுக்கு சின்னதாக பார்த்திங்கன்னா எந்திரத்தை நறுக்கி எடுத்து வச்சுட்டு அதுக்கு முறையாக சாபனை பத்தி செய்து பன்னீரோ மாட்டு கோமியமோ மஞ்சள் நீரோ தெளித்து சாபனை பத்தி செய்து எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து பார்த்திங்கன்னா இப்போ காலபைரவருடைய ஆகர்ஷண எந்திரம் எழுதணும். வழக்கம் போல் அந்த எந்திரத்தை சாபனை பின்ன பிறகு வழக்கம் போல் 4 திசையிலும் திசைக்கோடுகள் பார்த்திங்கன்னா பிரிக்கணும். அடுத்ததாக உள்ள காலபைரவருக்கு உண்டான ஆகர்ஷணம், அதாவது பார்த்திங்கன்னா இது அருங்கோணச்சூலம் போடணும். அருங்கோணச்சூலம் போட்டுட்டு இப்போ உள்ள உரி எழுதணும். காலபைரவர் காலபைரவர் அப்படின்னு சொல்லிட்டு நடுவில் ஆகாசம் அப்படின்னு சொல்லிட்டு உரி எழுதணும். அடுத்ததாக வெளியுரு, வெளியே ஓம் ஸ்ரீம் ஐம் ரீம் சொல்லிட்டு காலபைரவருடைய நாமத்தை பார்த்திங்கன்னா மந்திரத்தை பிரித்து எழுதணும். அடுத்து இந்த 4 திசையிலும் ஆகர்ஷன்னு சொல்லிட்டு எழுதிட்டோம்னா இந்த காலபைரவருடைய ஆகர்ஷண எந்திரம் தயார். இப்போ இந்த எந்திரத்தை எடுத்து வச்சுக்கிட்டு இந்த எந்திரத்தை மறுபடியும் பன்னீர்லையோ மஞ்சள் நீரோ நல்லா கழுவி எடுத்து வச்சுக்கிட்டு பூஜை ரூமில் வச்சுட்டு இப்போ என்ன பண்ணணும், இதில் பார்த்திங்கன்னா ஆகர்ஷணம் அந்த அஷ்டகர்ம மை இருக்குல்ல, அந்த அஷ்டகர்ம மையை எடுத்து இந்த அருங்கோணச்சூலத்துக்கு நடுவில் லைட்டாக வச்சுட்டு இப்போ தேங்காய் வளம் உடச்சி வச்சுட்டு உத்துப தீபம் காட்டிட்டு மந்திர பிரயோகம் பண்ணணும். மந்திர பிரயோகத்தை பொறுத்தளவு முதல்ல கணபதி மந்திரம், அடுத்து குரு மந்திரம், அடுத்து காப்பு பாடல், அடுத்து சூனிய பாடல், அடுத்து காலபைரவருடைய அழைப்பு மந்திரம் சொல்லிட்டு அடுத்து காலபைரவருடைய பிரயோக மந்திரம். ஓம் ஸ்ரீம் ஐம் ரீம் அஷ்டரூப மகாருத்ர பைரவா சொல்லிட்டு உய்யப்பதியம் உன்னருள் பதியம் ஆகசன்னு சொல்லிட்டு 108 முறை உரு போடணும். இந்த எந்திரத்துக்கு ஒவ்வொரு முறை சொல்லும்போது அரளிப்பூ அள்ளி அந்த எந்திரத்து மேலேயும் காலபைரவருடைய விக்கிரகத்து மேலேயும் போடணும், சரிங்களா? ஓம் ஸ்ரீம் ஐம் ரீம் அஷ்டரூப மகாருத்ர காலபைர உய்யப்பதியம் உன்னருள் பதியம் ஆகசன்னு சொல்லிட்டு 108 முறை உரு போட்டு இந்த எந்திரத்தை என்ன பண்ணணும்னு பார்த்திங்கன்னா அந்த கடைசியாக நம்ம கோவிலில் பார்த்திங்கன்னா நம்ம கும்பாபிஷேகம் நாளைக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா நைட்டு பார்த்திங்கன்னா அதில் மருந்து சாத்துவாங்கன்னு சொல்லுவாங்க. எந்திரம் வச்சு எந்திரத்தை பூஜை பண்ணி எந்திரம் வச்சு எந்திரத்துக்கு மேலே அந்த சிலையை சுற்றி மருந்தை வச்சு ஒட்டுவாங்க, சரிங்களா? இந்த முறைகளில் பார்த்திங்கன்னா கோயிலில் நீங்கள் பூஜைக்கு செய்கிறதா நேரடியாக போனால் பண்ணி கொடுங்க. இல்லை நீங்கள் எந்திரம் எழுதி கொடுக்காந்தா அப்படி எழுதி கொடுங்க. அந்த எந்திரமானது அந்த சாமியோட விக்கிரகத்து பீடத்தில் கீழே வச்சு அதை நம்ம பதியமிடணும், சரிங்களா? இந்த முறையில் நாம் செய்யக்கூடிய பட்சத்தில் காலபைரவர் சச்சுருவாக அந்த விக்கிரகத்தில் உயிர் கொள்வார், உடன் இருப்பார், சரிங்களா? இது ஆகர்ஷணம் ஆவார். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான முறை. காலபைரவரை வச்சு வழிபடக்கூடியவர்களுக்கு இந்த முறையை செய்து கொடுங்க.